கதை இதோ. சிற்பியின் விடாமுயற்சி. ஒரு சிறிய கிராமத்தில் இளம் சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. உலகமே போற்றும் ஒரு அழகான சிலையை செதுக்க வேண்டும் என்பது அவனது வாழ்நாள் லட்சியம். பல வருடங்கள் அவன் கடுமையாக உழைத்தான். ஒவ்வொரு நாளும் களிமண்ணிலும் மரத்திலும் கடைசியாக கற்களிலும் பயிற்சி செய்தான். ஆனால் அவனது முதல் முயற்சிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமையவில்லை. சிலைகள் உடைந்தன அல்லது அவன் எதிர்பார்த்த அழகு அவற்றில் இல்லை. அவனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது லாபகரமான வேலையை பார் என்று அறிவுறுத்தினார்கள். சிற்பி அவர்களின் பேச்சை கேட்கவில்லை. அவன் தனது லட்சியத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு ஒரு பாடம் என்று நம்பினான். உடைந்த சிலைகளில் இருந்து அவன் தனது தவறுகளை கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கரடுமுரடான கல்லை கண்டான். அந்த கல்லுக்குள் ஒரு அழகான உருவம் மறைந்திருப்பதை அவன் உணர்ந்தான். சுத்தியலையும் உளியையும் எடுத்துக்கொண்டு வேலையை தொடங்கினான். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. கிராம மக்கள் அவனை பைத்தியக்காரன் என்று நினைத்தனர். ஆனால் சிற்பி தனது வேலையில் மும்முரமாக இருந்தான். கடும் வெயிலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பசியையும் சோர்வையும் புறந்தள்ளி அவன் தன் வேலையை தொடர்ந்தான். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு உளியின் தட்டும் ஒரு புதிய படி. சில சமயம் விரக்தி ஏற்பட்டது. ஆனால் தனது லட்சியத்தை நினைத்து மீண்டும் உத்வேகம் பெற்றான். இறுதியாக பல மாத உழைப்புக்கு பிறகு அந்த கரடுமுரடான கல்லுக்குள் இருந்து ஒரு அற்புதமான கலைப்படைப்பு வெளிப்பட்டது. அது ஒரு தேவதையின் சிலை. அதன் அழகு கிராம மக்களை வாயடைக்க செய்தது. அவர்கள் அதற்கு முன் அத்தகைய ஒரு சிற்பத்தை கண்டதில்லை. அந்த சிலை விரைவில் உலக புகழ் பெற்றது. சிற்பி தனது விடாமுயற்சிக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் உதாரணமாக திகழ்ந்தான். நீதி. இந்த கதையின் நீதி என்னவென்றால், விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த ஒரு கடினமான கனவையும் நாம் நிஜமாக்க முடியும். தோல்விகள் என்பவை முடிவல்ல, அவை வெற்றிக்கான படிகளே. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்ததா?